எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றை தூர்வாரும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து எடுக்கப்படும் சாம்பல் மணல் கழிவுகள் மலை போல கொட்டி வைக்கப்படுவதால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகள் எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் படிந்து சுமார் 5 அடி உயரத்திற்கு சாம்பல் சகதிகளாக தேங்கியுள்ளது. இதையடுத்து 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வளத்துறை மூலம் எண்ணூர் முகத்வார ஆற்று மேம்பாலத்தில் இருந்து வடசென்னை அனல் மின் நிலையம் நுழைவு வாயில் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் ட்ரெட்ஜர் எனப்படும் மணல் தூர்வாரும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூர்வாரத்தை பற்றி நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுறோம். ஆனால் அரசு செய்கிற வேலையை அதிகாரிகள் செய்யறதில்லை. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மணலை எடுக்கிறாங்க. மணலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, மேடாக்கி ஒரு இடத்துல போடுறாங்க. அந்த மரங்கள்லாம் இருக்குது. அவங்க மரத்தை நட்டணுன்ற ஆலயத்துக்கடியே அழிந்து போச்சு. மரத்தை நட்டுணும். அந்த மரத்தை நட்டுற இடத்துலேயே மேடாக்கி சாம்பல் கழிவுலாம் கொட்டி அதுவும் இல்லாத அளவுக்கு பண்ணுறாங்க. மணல் தூர்வாருவதை முறையாக அகற்றாமல் அதே இடத்தில் மலை போல் குவிப்பதால் மீண்டும் ஆற்றில் கலக்கும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்றின் அருகே கொட்டி வைப்பதால் அலையாத்தி காடுகளும் செடிகளும் அழிந்து விடுவதோடு சாம்பல் துகள்கள் வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அலாத்தி காடுகள் இருக்கிற அந்த பகுதியில இறால், மீன், நண்டு புறப்பு இருக்கிற பகுதியிலேயே அந்த மணலை கொட்டுறாங்க. அங்க இருக்க தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போது மீன்கள் உற்பத்தி வரத்துக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை போய் கேட்க சொல்ல இல்லை நாங்கள் அதை சரி பண்ணுவோன்னு கேட்டால் ஒரு தரப்பு நான் சொல்லுவாங்க, இது எங்களோட வேலை இல்லை, நாங்கள் எங்களுக்கு எடுக்கிறது மட்டும் தான் எங்களோட வேலை, இது இபி கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. இது மக்கள் நலனுக்காக செய்ய சொல்ல, எங்களோட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்க சொல்ல அரசு எங்களுக்கு முழுமையாக அதை செஞ்சு கொடுக்கணும். கொசஸ்தலை ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் சாம்பல் சகதிகளை கரையோரம் கொட்டாமல் உடனுக்குடன் அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.